பாலக்கீரை மசியல் அது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாலக்கீரை இது பண்ணுறதுக்கு சட்டி வச்சுருக்கேன். அதில் நமக்கு காரத்துக்கு தந்தாப்புல 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி பண்ணி போட்டிருக்கேன். இது 5-6 சின்ன வெங்காயம், 4 வெள்ளைப்பூடு பல் போட்டாச்சு. சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போது பாலக்கீரை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கட்டு வாங்கி அதை இதெல்லாம் போட்டுறேன். போட்டாச்சு. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுரும். அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி எடுத்து தாளிக்க வேண்டியதான். இப்போ கீரை வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வெந்தெடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போடும்போது காமிக்கும். இப்போது பாலக்கு வேக வச்சது நல்லா ஆறி எடுத்து அதை மிக்சி கப்பில் போட்டுக்குவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இது பண்ணி அரைச்சிருக்கேன். அதை இதில் மாற்றிக்கலாம். நான் வாங்கினது ஒரு சின்ன கட்டு. அதுதான் அவளுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் பாலக்கு வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸி, சட்டுன்னு ஆயிரும். உடம்புக்கும் நல்லது. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதிலே பன்னீரை நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணி அடுப்பில் வச்சு கீரையை வச்சு போடலாம். இப்போ பாருங்க, சரியா போட்டாச்சு. அருமையான பாலக் மசியல் ரெடி. இதை கொதிக்க வைக்கவோ வேண்டாம். ஏன்னா நன்னாவே வெந்துடுத்து. அது நல்லா இருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அது சட்டுன்னு பண்ணிடலாம். எல்லோரும் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பண்ண பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.